ஹே காய்ஸ், இன்னைக்கு எபிசோடில் அன்பு வரதை வெண்ணிலா பார்த்துட்றா. பார்த்ததும் மோட்டர் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு கடகடன்னு போயிட்டு கண்மணியும் வந்து லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓடிடுறா. அன்பு வந்துட்டு எங்கே கண்மணியை காணும்னு சொல்லிட்டு கண்மணின்னு சொல்லிட்டு கத்துறாரு. கத்துன உடனே கண்மணிக்கு குரல் கேட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அன்புன்னு சொல்லிட்டு அவளும் கத்துன உடனே அன்பு வந்துட்டு பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ண உடனே கண்மணி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு எங்கேயுமே போகாதீங்க ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறமேட்டா தான் கண்மணி வந்து நடந்ததை வந்து சொல்கிறா. இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஃபுல்லாக வந்துட்டு எனக்கு ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு, டோர் ஓப்பன் பண்ண முடியல சொல்கிறா. அன்புக்கு ஒன்றுமே புரியல, இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அவளுக்கு மருந்து போட்டு அப்புறமேட்டா எல்லாரும் ரெடியாகி அருவிக்கு வந்துடுறாங்க. அருவிக்கு வந்து எல்லாரும் காரில் வந்து இறங்கின உடனே எல்லாரும் வந்து அந்த அருவியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. கைடு சொல்கிறாரு, இந்த மாதிரி இங்கே இவ்வளோ தான் கார் போகும், இதுக்கு மேலே கார் போகாது, நம்ம நடந்து தான் போகிறோம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே கார்த்திக் கேட்குறான், புஜ்ஜி நீ நடந்துருவேல? உடனே அவன் சொல்ல, நான் நடக்க மாட்டேன், நான் 1/2 கிலோமீட்டர் தான் நடப்பேன், அதுக்கப்புறம் நீ என்னை தூக்கிட்டு தான் போகணும்னு சொல்ல. ஐயோ சொல்லிட்டு சொன்னோடனே இல்லை 10 மினிட்ஸ் தான், நம்ம வாக்கபிள் தான் போயிடலாம்னு சொல்லிட்டு கைடு சொன்னோடனே அப்புறமேட்டா வெண்ணிலா வந்து கண்மணி கேட்குறா, கண்மணி உனக்கு என்ன ஆச்சுங்க? உடனே சொல்கிறாரு, இல்லை இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா. உடனே வெண்ணிலா, ஐயோ இந்த மாதிரி ஆச்சா, நீ ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை? காரில் வரும்போது கூட நீ என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, டைமே சரியில்லை போல், உனக்கு எப்படியெல்லாம் வலிச்சிருக்கும், உனக்கு எப்படியெல்லாம் எரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆஸ் யூஷுவல் அவள் சீன் போட ஆரம்பிச்சிட்டா. கார்த்தி அதை வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உடனே இப்போ மருந்து போட்டார், அவர் மருந்து போட்ட உடனே பரவாயில்லன்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் அருவிக்கு போகிறாங்க. அருவிக்கு போனோடனே எல்லாரும் ஹாப்பி ஆகிடாங்க. ஓ சூப்பராக இருக்குது, நம்ம போயிட்டு ஜாலியாக குளிக்கலாம், எல்லோரும் வாங்க குளிக்கலான்னு கூப்பிடும்போது வெண்ணிலா சொல்லுவா, கண்மணி ஒன்றால் எப்படி குளிக்க முடியும், உனக்கு தான் இங்கே காயம் பட்டிருக்குல்ல, மருந்து வேற போட்டிருக்க, இப்போ குளிச்சாக்கா சரி வராதுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே கண்மணியும், ஆமாம் வெண்ணிலா நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நான் குளிக்கல, நீங்கள் எல்லாரும் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறா. சொன்னோடனே அன்பு சொல்கிறா, இல்லை நானும் போகல, நீ மட்டும் தனியாக இருப்பல, நானும் உன் கூட இங்கே இருக்கேன், எனக்கு அந்தளவுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்னோடனே கார்த்திக்கும் கண்மணியும் சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டு என்ஜாய் பண்ணலைன்னா எப்படி, நீங்கள் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே இருக்கிறேன், நான் இங்கே உங்கள் திங்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாரும் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள், நீங்கள் போங்க அன்புன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அன்பை ஃபோர்ஸ் பண்ணி போகிறா. உடனே எல்லாரும் போகிறாங்க. வெண்ணிலா மட்டும் கண்மணி கூடவே இருக்கிறா. அப்புறமேட்டா கண்மணி கேட்குறா, ஏன் வெண்ணிலா நீ போகலையா? இல்லை நீ மட்டும் தனியாக இருப்பல, அதனால நான் போகல. ஆனால் அவளுக்கு வந்து அன்பு வந்து கூட்டிகிட்டு போகணும் ஆசை, அதனால் இவளை வந்து ட்ரிகர் பண்ணி விட்றா. எனக்கும் போகணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் போகணுன்னா பயமாக இருக்குது, அங்கே வழுக்குது, எல்லோரும் வேற போயிட்டாங்க. உடனே கண்மணி சொல்கிறா, நீ கவலைப்படாத, அன்பு இருக்கா, பயமே, நான் அன்பை கூப்பிட்றேன், அவர் வந்து உன்னை பத்திரமா கூட்டிகிட்டு போவார். அன்பை வந்து அவள் கூப்பிட்றா. அன்பு வந்து என்ன கண்மணி கிட்டோடனே, நீங்கள் வந்து வெண்ணிலா வந்து கூட்டிகிட்டு போங்க, ஏன் வரணுன்னா அவளுக்கு வர தெரியாதா, இங்கே தானே இருக்குது, வர வேண்டியதானே சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை அவளுக்கு வழுக்குன்னு பயப்படுறா, கொஞ்சம் கூப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி வர சொல்லுன்னு சொல்லிட்டு போகிறாரு. அவன் வந்து கையே பிடிக்கல. உடனே கண்மணி சொல்கிறா, அன்பு அவள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க, அதுக்கு தானே உங்களை வர சொன்னது, அவள் வழுக்கி விழுந்துட போகிறான்னு சொல்லிட்டு இது பண்ண. வெண்ணிலாவுக்கு பயங்கர ஹாப்பி, வந்து ஒரே ஹாப்பி. அப்புறம் கீழே போயிட்டு விளையாடும் போதும் அன்பு மேலே வேணும்னே தண்ணியை இது பண்ணி விளையாடிட்டு இருக்கா. அப்போ ரொம்ப ஹாப்பியாகிடுது. இவங்க வரும்போதே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. கண்மணி சொல்லுவா, வெண்ணிலா நீ தானே என் ரூமில் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்த, அதுக்கப்புறம் உனக்கு டைம் ஆகிடும் சொல்லிட்டு போயிட்டு, நல்ல வேலை நீ குளிச்சிருந்தா உன் மேலே தான் சுடு தண்ணி பட்டிருக்கும், பாவம் நீ கஷ்டப்பட்டிருப்ப, நல்ல வேலை உன் மேலே படலை சொல்லிட்டு சொல்லும்போது அன்பு அதை கேட்டுருவான். ஓ அப்போ இவ தான் ஏதோ சதி பண்ணியிருக்கா போலன்னு சொல்லிட்டு அன்புக்கு வந்து கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. சரி வேறு வழி இல்லாமல் கூட்டிகிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே அவர் வந்து சாப்பாடு ஃபுல் நான்வெஜ்ஜு கொண்டு வந்திருப்பாரு. எல்லாரும் சாப்பாடு வந்து ஆஹா ஓஹோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிட்டு எல்லாருமே சாப்பிடுவாங்க. வெண்ணிலா மட்டும் அன்புவே குறுன்னு பார்த்துட்டே இருப்பா. அதை அந்த கைடும் நோட் பண்ணுருவாரு. ஏன் இந்த பொண்ணு மட்டும் பார்த்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்பாரு, ஏன் நீங்கள் மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. அவளும் சொல்லுவா, நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் அன்புவே பார்த்துட்டே இருப்பா. அதை அன்பு நோட் பண்ணவொடனே அன்புன்னு சொல்லு, கண்மணி எனக்கு ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்குது, கொஞ்சோண்டு என்னால் சாப்பிட முடியலன்னொடனே கண்மணி சரி பரவாயில்லைங்க நான் உங்களுக்கு ஊட்டி விட்றேன்னு சொல்லிட்டு அவள் ஊட்டி விடுவா. அதை பார்த்தோன்னே வெண்ணிலாவுக்கு ஒரே கொஞ்சம் காண்டாகும். இப்படியே எல்லாரும் ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டா போவாங்க. போயிட்டு நைட்டு வந்து இது இருக்கும், கேண்டில் இது அந்த நெருப்பு மூட்டி எல்லாம் உட்காந்துருப்பாங்க. இதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட் என்னன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.